எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய சித்தர் வந்து ரொம்ப பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு இவர்கிட்ட. இவர் வந்து இடைக்காடர். இவருடைய பிறந்த அவதரிச்ச அந்த நட்சத்திரம் வந்து திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம் புரட்டாசி மாதம் திருவாதிரை 2ஆம் பாதத்துல அவதரிச்சிருக்காரு. இடைக்காடர் அப்படிங்கிற பேரு இவருடைய பெயர் இல்லை, இயற் பெயர் கிடையாது. இடைக்காடர்ன்ற பேரு எப்படி வந்துச்சுன்னா, இவர் இடைக்காட்டூர் அப்படிங்கிற பகுதியில இருந்ததாகவும், இடையன் மேடு அப்படிங்கிற பகுதியில ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காரு இவரு. அப்படி ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு ஒரு மரத்தடியில போய் குச்சி வச்சுட்டு நின்றுட்டு சிவனை பத்தியே எப்பவுமே இடைவிடாது சிவனையே சிந்திச்சுட்டு இருந்திருக்காரு. இவருடைய இந்த மேலான சிந்தனையை பார்த்துட்டு இருக்கிற நவநாத சித்தர்கள், நவநாத சித்தர்கள் அவர்களே சில சித்தர்கள் 9 சித்தர்கள் இருக்காங்க. அந்த நவநாத சித்தர்கள்ல ஒருத்தர் வந்து அவர்கிட்ட தேடி வராரு. இவரை தேடி வந்த உடனே இவர் அவரை வந்து உபசரிக்கிறாரு. உட்காருங்க வாங்க அப்படின்னு உபசரிச்சு அவர்கிட்ட இருக்கிறது ஆட்டுப்பால். அந்த ஆட்டுப்பாலை கறந்து கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து விருந்தோம்பல் செஞ்சிருக்காரு. அவருடைய விருந்தோம்பலையும் அவர் ஆட்டுப்பால் கொடுத்துருக்காருங்கிறதையும் அந்த சித்தர் மகிழ்ச்சி அடைந்து அதை எடுத்துக்கிட்டு ஆட்டுப்பால் கொடுத்த இவருக்கு நம்ம ஞானப்பால் கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு ஒரு சில உபதேசங்களை செய்யறாரு. நான் சொல்லி இந்த உபதேசங்களை நீயாவது முழுமையா கடைபிடின்னு சொல்லிட்டு போறாரு. அதுதான் என்னுடைய குரு தட்சணை அப்படின்னு சொல்றாரு. அது போலவே இவரும் வந்து அந்த குரு தட்சணை ஏத்துக்கிட்டு அந்த விஷயங்களை வந்து அப்படியே செய்யறாரு. அப்படியே செய்யும்போது இந்த சித்தருக்கு வந்து வானவியல் சாஸ்திரம், ஜோதிடம், அது மட்டும் இல்லாம இவருக்கு வந்து நிறைய சூட்சமமான அஷ்டமாசத்துக்கள் எல்லாமே தெரிய வருது ஒன் பை ஒன்னா. இவருக்கு வந்து அப்படி சித்தத்தன்மை வந்து நிறைய பாடல்கள் எல்லாம் பாடுறாரு. அதுல இவர் நிறைய பாடல்கள்ல தாண்டவ கோணை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார். எப்படி வந்து பாம்பட்டி சித்தர் பாம்பைன்னு பாடுறாரோ அதே மாதிரி திருவாதிரையில பிறந்த இந்த இடைக்கால சித்தர் பாட்டோட இறுதியில தாண்டவ கோணை அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துவாரு. அந்த சிவனையும் அவர் கையில இருக்கிற அந்த கோலையும் மையப்படுத்தி அந்த தாண்டவ கோணைங்கிற வார்த்தையை சொல்லுவாரு. அதுல ஒரு இடைக்காடர் உபநிடதம் அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கு. அந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா நூல்ல ஒரு 2 லைன் மட்டும் நான் பாடல் பாடுறேன். அந்த 2 லைன் மட்டும் நான் பாடல் பாடுறேன். அந்த 2 லைன்ல ஒரு பாடல் என்னன்னா, சினம் எனும் பாம்பு இறந்தால் தாண்டவ கோணே யாவும் சித்தி என்று நினையேடா தாண்டவ கோணே. யாருக்கு வந்து கோபங்கிறது ஒரு பாம்பு, அந்த பாம்பு எப்போ ஒருத்தனுக்கு சாகுதோ அப்பையில இருந்து அவனுக்கு அனைத்து விஷயங்களும் சித்தி அடையும் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. இது மாதிரி நிறைய வரிகள் இருக்கு. ஒரு 2 வரி மட்டும் தான் பாடியிருக்கேன். இவரை பத்தி பேசினா இது ஓடிக்கிட்டே போகும். ரொம்ப சிம்பிளான விஷயத்தை மட்டும் சொல்றேன். அது மட்டும் இல்லாம இவர் வந்து ஜனன சாகரம், போகர் எழுதிய ஜனன சாகரம் 500 அப்படிங்கிற பாடல்ல இவர் எங்க ஜீவசமாதி அடைந்தாரு அப்படிங்கிற கருத்தை போகர் சொல்றாரு. அதுல முக்கியமா வந்து போகர் சொல்றது இடைக்காட்டூர் ஆலிகண்டீஸ்வரர் கோவில், திருவிடை மருதூர் அப்படிங்கிற கோவில் இதெல்லாம் சொல்றாரு. மேலும் திருவண்ணாமலையில வந்து இவர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காருன்னு சொல்லப்படுது. இந்த சித்திர பொறுத்தளவு நிஜானந்த போதம் அப்படிங்கிற நூல்ல 5 விஷயமா பிரிக்கிறாங்க இவருடைய சமாதி எங்க இருக்குன்ற ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியில இவருடைய சமாதி வந்து திருவண்ணாமலையில இருக்க அந்த அண்ணாமலையார் கருவறையிலேயே வந்து இவருடைய சமாதி இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி சொல்றாங்கன்னா, அண்ணாமலையார் கருவறை சுற்றுச்சுவரை ஒட்டி பாத்தீங்கன்னா ஆடோடைய சிற்பங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இவருடைய சமாதி திருவண்ணாமலை கருவறையில இருக்கிறதுங்கிறது ஒண்ணு. இரண்டாவது வந்து அந்த திருவண்ணாமலையில 2ஆம் பிரகாரத்துல நடராஜர் சன்னதிக்கு 2 பக்கமும் பாத்தீங்கன்னா பெரிய ரூம், பெரிய அறை இருக்கு. அதுல வடக்கு பக்கமா போற அறையில ஒரு சுரங்க பாதை போகுது. அது மலையை நோக்கி போயிட்டு இருக்கு. அங்கதான் அவருடைய சமாதி இருக்குன்னு ஒரு கருத்து, 2வது கருத்து. 3வது கருத்து, அதே திருவண்ணாமலையில 3ஆம் பிரகாரத்துல அருணை யோகீஸ்வரர் மண்டபம் அப்படிங்கிற ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துல வந்து அவருடைய சிலை இருக்கு. அதுதான் அவருடைய சமாதின்னு 3ஆம் தரப்பினர் சொல்றாங்க. 4ஆம் தரப்பினர் அந்த திருவண்ணாமலை மலைக்கு மேற்கு பகுதியில் அவருடைய பாத வடிவம் இருக்கு. அதுதான் அவருடைய சூட்சும சமாதின்னு சொல்றாங்க. 5ஆம் தரப்பினர் 6வது பிரகாரத்தில், அதாவது திருவண்ணாமலையில் கோயில் இருக்கிற 6வது பிரகாரத்தில் பிரம்மலிங்கம் இருக்கு. இந்த பிரம்மலிங்கத்திற்கு பின்புறம் சுற்றுச்சுவர்ல வந்து ஒரு பெரிய குகை இருக்கு. அது 7 அடி நீளமும் 2 அடி அகலத்திலையும் இருக்கு. அது பேரு ஒளி சமாதி அப்படின்னு வழிபடப்படுது. இன்னைக்கும் மக்கள் போய் அங்க நெய் தீபம் இட்டு, ஒளி சமாதிங்கிறதுனால ஒளியா நெய் தீபம் இட்டு வழிபடுறாங்க. பெருமளவுக்கு இந்த 5வது தரப்பினர் சொன்ன கருத்தை தான் நிறைய பேர் வந்து ஏத்துக்கிட்டாங்க. அதாவது திருவண்ணாமலை 6வது பிரகாரத்தில் பிரம்மலிங்கத்திற்கு பின்புறம் உள்ள சுற்றுச்சுவரில் ஒரு பெரிய குகை இருக்கு. பெரிய குகை போன்ற வடிவம் இருக்கு. அது 7 அடி நீளம் 2 அடி அகலம் உள்ளது. அது ஒளி சமாதின்னு கருதப்பட்டு அங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் விளக்கு போடுறாங்க. இது ஒரு கருத்து. இதுல இந்த இடைக்காடர் சித்தருடைய குடில், திருவண்ணாமலையில பெரிய தெருன்னு இருக்கு இல்லையா, அந்த பெரிய தெருவுல இடைக்காடர் சித்தருடைய குடில் இருக்கு. அங்க அவருடைய சிலையும் இருக்கு. அதுவும் ஒண்ணு பார்க்க வேண்டியது முக்கியமா. இது முடிய போறதில்ல. இப்போதைக்கு இந்த வீடியோ முடிஞ்சது. திருவண்ணாமலை கோவிலுக்கு போறதுல என்ன நன்மை, அதுல வந்து இந்த இடைக்காட சித்தர் திருவண்ணாமலையுடைய சமாதியில வர்றதுனால திருவண்ணாமலை பத்தி சொல்லி ஆகணுங்கிற அவசியம் கண்டிப்பா சொல்றேன். அப்ப திருவண்ணாமலை போறதுனால என்ன நன்மை, திருவண்ணாமலை எப்படி போகலாம், திருவண்ணாமலை போறதுனால என்ன நன்மை உண்டு, இது எல்லாத்தையும் நான் அடுத்த இன்னொரு வீடியோல சொல்றேன். நன்றி. இதை கேட்ட எல்லாருக்குமே இடைக்காடருடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும். நன்றி.